Hello friends, welcome to my channel சமையல் with சமன்யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மட்டன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் மட்டன் பாயா கறி. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என்கிட்ட இன்றைக்கி 400 கிராம்ஸ் வெயிட் உள்ள ஆட்டுக்கால் நான் இங்கே வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஏற்கனவே ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா சுடு தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். நம்ம என்னதான் கழுவினாலும் அதில் சின்ன முடிகள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத முடிகள் நிறையாவே அதில் ஒட்டிகிட்ருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணணுன்னா சுட்டு எடுப்பாங்க அடுப்பில். பட் நான் இன்றைக்கி இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னு காமிக்கிறேன். இது கோதுமை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணணுன்னா, கையில் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணணும். அந்த மாதிரி ரப் பண்ணும்போது அதில் இருக்கிற முடிகள் அந்த மாவோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். நீங்கள் ஒன்றா கிளறுனீங்கன்னா எல்லா பீசஸையும் அது வராது. ஸோ ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா கையில் ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுடுங்க அந்த மாவோட. அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லாவே க்ளீன் ஆயிரும். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் அரைக்கிறதுக்கு நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு 10, கரம் மசாலாவில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கூட 10 முந்திரி, இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை 12லேருந்து 15 வெங்காயத்தை கரகரப்பாக இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்குங்க. பச்சை மிளகா ஒரு 3 நான் இன்றைக்கி காரத்துக்காக எடுத்திருக்கேன். இப்போது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லாவே வதங்கணும். இது வதங்கின உடனே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்காலையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஆட்டுக்கால் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் நான் நல்ல ஒரு பிரைட்டான கலருக்காக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், கடைசியாக குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு, நான் குக்கர் விசில் விட போகிறது கிடையாது. 45 to 50 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ குக்கிங் முறையில் தான் இதை குக் பண்ண போகிறேன். இப்போ ஆட்டுக்கால் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது அரைச்சி வச்ச மசாலா பொருட்களை அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காய் கலவை நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிரும். இந்த ஆட்டுக்கால் பாயாவை சமைச்ச உடனே சாப்பிடாம ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோன்னா அந்த ஆட்டுக்காலில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே அந்த பாயால் இறங்கி இது சுவையான மட்டும் இல்லைங்க, ரொம்பவே சத்தான குழம்பாகவும் மாறிடும். இந்த ஆட்டுக்காலில் சத்துக்கள் ஏராளமாக நிறைஞ்சிருக்குங்க. இதில் இருக்கிற காலஜன் நம்மளோட போனுக்கு ரொம்ப நல்லது. இது இம்யூன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது.
யாருக்கெல்லாம் போன் ரொம்ப வீக்காக இருக்கோ அவங்க கட்டாயம் இதை அடிக்கடி உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் பாயாவை இடியாப்பம் ஆப்பம் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கட்டாயம் அமுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.